ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 100 செட்டில்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாத்ரிக் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் 100 செட்டில்மெண்ட் பார்ப்போம், வாங்க போகலாம். ஓகே, ஒரு வழியாக வந்துட்டோங்க. ஓகே, இந்த கேட்டை தாண்டி பேனர் ரேஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க அதாங்க இந்த மெசேஜில் ஏதோ போட்டிருக்கு, அதான் தாங்க போட்டிருக்கு. ரேஸ் த பேனர். ஏங்க வியூவை பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. காடு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, பிரிட்ஜெலாம் உடஞ்சிருக்குங்க. பைனாகுலரில் பார்ப்போம். செம்மையாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. நம்ம அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, சுற்றி ஃபுல்லாக மலை. கீழே பாருங்கள், ஏதோ காடு. அது ஏதோ 3 பில்டிங் மேலே நெருப்பெறிஞ்சிட்ருக்குங்க. ஏதோ ஒரு செவுறு மாதிரி கட்டியிருக்கானுங்க. அங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குங்க. இங்கெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு நினைக்கிறேங்க. செம்மையாக இருக்குங்க. வாங்க பேனர் ரேஸ் பண்ணுவோம். ரேஸ் த பேனர். யார் வருவான்னு தெரியலையே. ஏங்க ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஏதோ ஒரு மிருகம் மாதிரி வருதுங்க. ஏலியனுங்க, பறவை ஏலியன். ஏங்க நம்மளை தூக்கிட்டு போகிறானுங்க. ஓ, இதுதான் எஸ்கார்ட் ஏஜென்சியா? இவனுங்க ஏலியன் இல்லைங்க, டீமன்ஸ். ஏங்க கீழே பாருங்கள், பேய் பாட எஃபெக்ட் இருக்குங்க. 100 செட்டில்மெண்ட்டுங்க. நம்மளை இறக்கி விட்டானுங்க. பாய். ஏங்க சீரியஸாக பாருங்கள், ஏதோ ஒரு பேய் படம் எஃபெக்ட் இருக்குங்க. இருங்க, ஃபஸ்ட்டு பான்ஃபயர் வச்சுருவோம். இந்தாண்டு ஏதோ வழி இருக்குங்க, இந்தாண்ட போவோம். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு வந்து நம்மளோட லாத்ரிக்கும் இந்த 100 செட்டில்மெண்ட்டும் கனெக்ட் பண்ணுதுங்க. ஆனால் உடஞ்சிருச்சு. ஏன் உடஞ்சதுன்னு தெரில. அதனால தான் நம்ம வந்து இந்த பேனர் யூஸ் பண்ணி கீழே வந்திருக்கோங்க. கீழே வாங்க போவோம். கீழே பாருங்கள், ஏதோ வண்டிலாம் இருக்கு. மனுஷங்க ஆனால் ஜாம்பியாக மாறிட்டானுங்க, ஏன்னு தெரியலங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலும்பு கூட ஜாம்பியாக தான் இருக்காங்க. ஒரு நாயங்க கூட ஜாம்பி நாயாக மாறிடுச்சு. ஏன் அதனால் மாறிச்சுன்னு தெரிலங்க. இந்த நாய் தாங்க ரொம்ப தொல்லையாக இருக்கு. மனுஷனுங்களை கூட ஈஸியாக அடிச்சிடலாம் போலங்க. இந்த நாயை அங்கிட்டு இங்கிட்டு தாவிட்டுருக்குங்க. செத்து போனாய். ஏங்க ஃபயர் எடுத்து அடித்தாங்க பாருங்க. நாய் பின்னாடி திரும்பிட்டு காலை தூக்கிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கு. இதை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் யூஸ் பண்ணவே முடியலங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவே யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஏன் யூஸ் பண்ண முடியலன்னு தெரிலங்க. அது யூஸ்ன்ற ஆப்ஷன் வந்து ஹைடில் இருந்தது, என்னான்னு தெரிலங்க. ஸ்ட்ரெயிட்டாக போவோம் வாங்க. ஏங்க இந்தாண்ட ஏதோ 2 நாய் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் 2 நாயை போட்டு வச்சுறானுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு நாயை அடிக்கும் போது இன்னொரு நாய் கரெக்டாக வெயிட் பண்ணி தாண்டுதுங்க. கொஞ்சம் அடிக்கவே கஷ்டமாக தாங்க இருக்குது. இங்கே ஏதோ ஒரு சோல் இருக்குது. அல்லூரிங் ஸ்கில் அப்படின்னு என்னன்னு தெரிலங்க. அட்ராக்ட் சர்டன் டைப் ஆஃப் எனிமீஸ்ன்னு போட்டிருக்குங்க. ஒருவேளை இதை தூக்கி நம்ம அடித்தோன்னா அங்கே வந்து எனிமீஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கும்பலாக இருந்தால் கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிடலான்னு நினைக்கிறேங்க. யூஸ் ஆகும். ஆனால் சர்டன் டைப் ஆஃப் எனிமீஸ்ன்னு தாங்க போட்டிருக்கு. எல்லோரும் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில, பரவாயில்ல யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஏதோ நிறைய பேர் செத்து கிடக்குறானுங்க. பில்கிரிம்ஸ் வந்தவனுங்களாம் செத்துறானுங்க. ஏன் செத்தானுங்கன்னு தெரில. ஹோம் வார்ட் பான். இது என்ன ஆகிட்டான்னு தெரிலங்க. ரிட்டன் டு தி லாஸ்ட் பான்ஃபயர் ரெஸ்டட் ஆன். ஓகேங்க, திடீர்னு நம்ம எங்கேயும் ஸ்டக் ஆகிட்டோம்னா நம்ம இந்த பான்ஃபயருக்கு போயிடலாம். இருங்க, ஏதோ வாய்ஸ் கேட்குதுங்க.
ப்ளீஸ் கிராண்ட் மீ டெத்தா. Undo my shackles. என்ன சவுண்டு எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியலையே. எவனும் இருக்காங்க. ஆமாங்க, எவனும் உயிரோட இருக்காங்க. டாக்கு. Oh, then it's true. ஓகேங்க, பேசிக்காக என்ன சொல்கிறான்னா, இவன் பேர் வந்து யாழ். இவன் வந்து லாண்டாருன்னு ஒரு இடத்துலேருந்து வராங்க. அங்கேருந்து ஆக்சுவலாக பில்கிரிமாக வரான். பில்கிரிம்னு என்னென்னா, நம்ம வந்து இப்போ சபரிமலைக்கு போகிறோம்ல அந்த மாதிரிங்க. இவன் ஆக்சுவலாக என்ன சொல்கிறான்னா, நம்மளை வந்து சாம்பியன் ஆஃப் ஃபேஷன் கூப்பிட்றான். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்து சாசரரு, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அக்செப்ட் பண்ணிப்போம் நம்ம. ஓகேங்க, இப்போ வரைக்கும் நம்ம வந்து 2 என்பிசி இருக்கானுங்க. ஒன்று வந்து நம்ம கிரே ரேட்டு, அவன் வந்து திருடன். இவன் வந்து யாழ் லாண்டர்லேருந்து வந்திருக்கான். இவன் வந்து சாசரர், மந்திரக்காரன். இங்கே பாருங்கள், அந்த ஆக்சுவலாக பிரிட்ஜை வந்து ஏதோ ஒரு ட்ராகன் வந்து உடச்சிருக்குங்க. அதனால் இந்த பில்கிரிம்ஸ் வந்து லாத்திரிக்கு போக முடியாமல் பாதியிலே இங்கேருந்து செத்து போயிட்டானுங்க. இவன் மட்டும் உயிரோடு வந்திருக்கான். ஆக்சுவலாக லாத்திரிக்கில் ஏன் வந்து என்ன இருக்குன்னு தெரிலங்க. எல்லாரும் எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்து வந்திருக்காங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் நம்ம போக போக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் லாத்திரிக்கு நம்ம தேடின வரைக்கும் ஒன்றும் இல்லையேங்க. இருங்க, சைடில் ஏதோ இருக்கு. புல் த லிவர். கேட் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. எவனோ ஒருத்தன் போகிறாங்க. புது எனிமிங்க. கையில் பாருங்க, கசாப்பு கடை கத்திலாம் வச்சுருக்காங்க. ஏங்க, அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து கத்திட்டு இருந்தால, அவனை மாதிரியே இருக்கான். ஆனால் கையில் கத்தி வச்சுருக்காங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, 2 அடி அடித்து செத்துட்டாங்க. எதுவும் பிரச்சனை தான். இங்கே ஏதோ பான்ஃபயர் இருக்குங்க. இங்கே பாருங்க, பொணத்தை கட்டி தொங்க விட்ருக்கானுங்க. ஏங்க, முரட்டுத்தனமான வில்லேஜுங்க அது. இங்கே பாருங்கள், கொடூரமாக கொண்டிருக்கானுங்க. ஆளுங்களை கட்டி போட்டிருக்கானுங்க. ஏதோ சக்கரத்தில் படுக்க போட்டு மேலே வச்சுருக்கானுங்க. ஏங்க, பயங்கரமாக இருக்குங்க. பேய் படம் எஃபெக்டில் இருக்குங்க. ஏங்க, இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போலையேங்க. இங்கே பாருங்கள், டார்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து அந்த இரும்பு இதுக்குள்ளார போட்டு டார்ச்சர் பண்ணானுங்க போல். இருங்க, பான்ஃபயரில் வந்து ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு இங்கேருந்து போவோம். செத்து போயிட்டா கூட நம்ம இங்கேருந்து வருவோம். இந்தாண்ட எதுவும் வழி இல்லைங்க. ஏங்க, அந்த டெண்டெல்லாம் நாயை வச்சு கடிக்க விட்றாங்க. இவன் மோசமானவனாக இருக்கான். ஏன்டா இப்படி உன் ஆளுங்களே கடிக்க விட்ற? இங்கே பாருங்க, டார்ச்சர் பண்ணுறானுங்க. எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கானுங்க. 2 பேரும் வந்துட்டானுங்க. என்னடா வெப்பன் இது? ஏங்க, கீழே வந்து அந்த ஃபார்முக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் வச்சுருக்கானுங்க. இது ஒரு வேளை வில்லேஜாக இருந்திருக்குங்க, நார்மல் வில்லேஜா? அப்புறம் திடீர்னு எப்படியோ 100 மாதிரி இருக்கானுங்க. இங்கே பாருங்களேன், இது ஆக்சுவலாக இந்த ஃபாரின்லலாம் வந்து இந்த மண்ணை வந்து இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வெப்பனாக யூஸ் பண்ணுறானுங்க. ரேஞ்ச் ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. பணத்தை அடிக்க முடியுதுங்க. அதில் ஏதோ ஒரு ஸ்மால் லெதர் ஷீல்டுன்னு போட்டிருக்கான். இது ஏதோ வெயிட்டு கம்மியாக இருக்குங்க, ஆனால் வேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், நம்ம நார்மல் ஷீல்டு வந்து ஃபிசிக்கல் வந்து 100ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா 100% பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து 40 தான் போட்டிருக்கு. அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிளாக் பண்ணும்போது அடி வாங்குவாங்க. இந்தாண்ட ஒரு வழி இருக்குது. பால்கனி பக்கம் போவோம். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பணத்தில் ஏதோ வச்சுருக்கானுங்க. கிட்ட போய் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். கீழே பாருங்க, விழுந்துட்டாங்க. ஐயோ, திருப்பி மேலே போனோங்க. இருங்க, வெப்பனை மாற்றிப்போம். திருப்பி மேலே போகணுங்க. ஏங்க, யாருன்னு தெரியலங்க, புது இனிமிங்க. ஏங்க, நம்ம அந்த கிரே ரேட் இருக்கான அவனை மாதிரி தொப்பி போட்டிருக்கானுங்க. டே அடிக்காதீங்களா, செத்து போயிடும்னு நினைக்கிறேங்க.
ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. பேரி ஒரு வேஸ்ட்டுங்க சத்தியமாக. எப்படி பண்ணுறதுனே தெரிலங்க. ஒரு டைம் கூட பேரியே பண்ணலைங்க. இங்கேருந்து இருட்டிலேருந்தே எங்கேயோ வந்து அடிக்கிறாங்க. ஏங்க லாங் ரேஞ்ச் அட்டாக் இருக்குங்க. ஏதோ ஒரு வெப்பன் மாதிரி வச்சு அதுலேருந்து ஊதுறாங்க. இந்த காட்டுவாசிலாம் வந்து ஒரு பைப்பு மாதிரி வச்சு அதில் ஊதுவானுங்களே, அந்த மாதிரி ஊதுறானுங்க. இங்கே ஏதோ ஒரு சொல்கிறீ சார்கோல் பைன் ரெசின் என்னன்னு தெரிலங்க. ஓகே, இது வந்து ஃபயர் எஃபெக்ட் வரும்னு போட்டிருக்கேங்க. இது ஆக்சுவலாக பண்டில்னு போட்டிருக்கு. நமக்கு வந்து ரெசின்னு ஒன்று கிடச்சிது, அது கிடையாது இது. இங்கே பாருங்க, அந்த கூண்டுக்குள்ளார ஒரு 4-5 பேரை போட்டு கொண்டிருக்கானுங்க. கொடூரமாக இருக்கானுங்க. இங்கே தாங்க இருக்கு. யூஸ் பண்ண முடியலங்க. ஏன்னு தெரிலங்க, நம்மளால யூஸ் பண்ண முடியல. குயிக்லி அப்ளை ரைட் ஹேண்ட் ஃபயர் வெப்பன் போட்டிருங்க. பேசிக்கலாக என்னென்னா இது வந்து வெப்பனில் யூஸ் பண்ணுற ஐட்டம் தாங்க இது. மற்ற வெப்பனில் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரிலங்க, பார்ப்போருங்க. இதில் யூஸ்ன்னு காட்டுதேங்க. ஏங்க பயங்கரமாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், வெப்பன் ஃபயர் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஏன் நம்மளோட நார்மல் ஆக்ஸில் யூஸ் பண்ண முடியும்னு தெரிலங்க. டீப் பேட்டில் ஆக்ஸ் ஒரு வேளை அதில் யூஸ் பண்ண முடியாதா என்னன்னு தெரிலங்க. இங்கே பாருங்களேன், யூஸ் பண்ணவே முடியல. ஒரு வேளை நார்மல் வெப்பனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க. இந்த வெப்பன் ஆக்சுவலாக இந்த டீப்புன்னு போட்டிருக்குல்ல, அது எது இன்ஃப்யூஷன் இருக்குங்க, அதனால் யூஸ் பண்ண முடியாது போல். இங்கே பாருங்கள், 2 இது இருக்குது. டார்க்குன்னு ஒரு எலமெண்ட் இருக்கா, அதனால் ஃபயர் அப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, பரவாயில்லைங்க. இருந்தாலும் நம்ம நார்மல் வெப்பன் வந்து டேமேஜ் அதிகமாக தான் இருக்குது, அதே வச்சுப்போம். மேலே போனோம், ஆக்சுவலாக கீழே போயிட்டுருக்கேன். ஆனால் அவங்கள பார்த்தாலே கொடூரமாக இருக்குங்க. எந்த பக்கம் வழின்னு தெரில. அந்த பக்கம் இந்தாண்ட வர ஒருத்தருக்கான். இந்தாண்ட ஒரு சோல் வச்சுருக்கானுங்க. ரிப்பேர் பவுடர். ஆக்சுவலாக வெப்பன் இது வரைக்கும் ரிப்பேராக வரேங்க, ஏன்னு தெரில. அடிக்க முடியுமா? அடிச்சாச்சுங்க. கொஞ்ச தூரத்தில் இருந்து வந்தாலே டேமேஜ் விழுவுதுங்க. லாரெட்டா போனுங்க. ஏங்க லாரெட்டாங்க, நம்ம கிரே ரேட் இருக்கான்ல, ரிங்கு கொடுக்க சொன்னாலும் அவன் ஆளுங்க. ஏங்க அவளை செத்துட்டாங்க. செத்த பணத்தில் வந்து இந்த போன் இருந்திருக்கே, அப்போ கண்டிப்பாக அவள் செத்துட்டான்னு அர்த்தம். அட பாவீங்களா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. அந்த ரிங் வேறு நம்மக்கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக அவன் எங்கே போனான்னு தெரிலங்க, திடீர்னு மறைஞ்சிட்டான். எங்கே போனானே தெரில. இப்போ அவனை எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே. இதில் எதுவும் போடலைங்க. சரி விடுங்க, நம்மளே வச்சுப்போம் அந்த ரிங்கை. எங்கள் வேறு நிறைய பேர் இருக்கானுங்க. ஃபயர் பாம்பு போடுவோம், லாக் பண்ணி அடிப்போம். ஏங்க பாக்ஸ் வெடிக்குதுங்க. என்னங்க பாம்பு வச்ச பாக்ஸா? ஏங்க இது தெரியலைங்க இவ்வளோ நாள். இந்த பாக்ஸ்லேயே பாம்பை தூக்கி அடிப்பாங்க, செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வெடிச்சு சதறானுங்க எல்லா பக்கமும். கரெக்டாக சென்டராக இருக்கவன் அடித்தா 2 பக்கம் அடி விடணும்னு நினைக்கிறேங்க. ஒருத்தன் தப்பிச்சிட்டான். ரேஞ்ச் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கு, ரொம்ப பெரிய ஏரியா இல்லைங்க. ஆனால் ஓரளவுக்கு கும்பலாக நம்ம கிட்ட அடிக்க வந்தானா அடித்தா எல்லோரும் செத்துருவானுங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் பாம்பு ஏரியா கவர் பண்ண மாட்டேதுங்க. ஒவ்வொருத்தனா இழுத்து போட்டு அடிப்போங்க.
அப்பப்போ காலை வச்சு உதைக்கிறாங்க, அது தேவையே இல்லைங்க. அது வேற அப்பப்போ தெரியாமல் வந்துடுதுங்க. ஏங்க ஏதோ ஒரு பெரிய எனிமிங்க. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவில் ஒருத்தன் வந்து சுற்றினால பம்புற மாதிரி அவனை மாதிரி பெருசாக இருக்காங்க. கையில் பாருங்கள் வெப்பனை ஏதோ முள்ளு கட்டாத மாதிரி வச்சுருக்கான். அடித்தா நம்ம செத்துருவோங்க. என்ன சொல்கிறாங்க? ஏங்க ஏதோ ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க நம்மளை. ஏங்க ஏதோ ஸ்பெல்லுன்னு நினைக்கிறேங்க. ஏங்க அது கிட்ட போனாலே அடி விழுதுங்க. அது வேறு ஹோமிங் மிசைல் மாதிரி எங்கே போனாலும் துரத்திருந்து அடிக்குதுங்க. நெருப்பை வச்சு கட்டி பிடிக்க வரான். ஏங்க அங்கே பாருங்கள், தப்பிக்கவே முடியலங்க. எவ்வளோ பெருசு வெப்பன் வச்சு நம்ம எங்கே போனாலும் அடிக்கிறானுங்க. ஏதோ மந்திரத்தை சொல்கிறாங்க. ஐயோ மாட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள் நம்மளை கட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே ஃபயரில் அப்படியே டேமேஜை பாருங்கள். அவன் கிட்ட வந்து போகவே கூடாதுங்க. கொஞ்சம் தூரமாக வந்து அடிப்போம். பாருங்க திருப்பி ஏதோ மந்திரம் சொல்கிறான். அடி போட்டாச்சுங்க, நல்ல வேலை. சாவுட. இப்போ வேற பொணத்தை வர கால் மாட்டிச்சுங்க பாருங்க. ஏங்க அந்த ஃபயர் யூஸ் பண்ணுறது தாங்க கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஹெல்த் வேறு கம்மியாக தாங்க இருக்குது. லாஸ்க் வேறு காலி அடிச்சிங்க, யூஸ் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏங்க எஸ்டஸ் ஆடுங்க. நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆண்ட்ரேட்டை கொடுக்கணும். ஆண்ட்ரேயர்னா அந்த பிளாக் ஸ்மித் ஃபயர்லிங்ஸ் ரெண்டில் இருந்தால அவன்கிட்ட கொடுத்தா நம்ம வந்து அந்த ஷார்டுக்கு பதிலாக ஃப்ளாஸ்க் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன எனிமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்தால அவனை மாதிரி மந்திரம் விட்டு நம்மளை வந்து ஏதோ ஒரு ஹோமிங் மிசைல் வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்ல, கண்டிப்பாக நம்ம ஓடினாலும் துரத்து வந்து அடிக்குதுங்க. அது எந்த பக்கம் போகுதுன்னு ஒரு ஐடியா இல்லைங்க. ஏதோ ஒரு பக்கம் போவோம். ஏதோ ஒரு வீடு இருக்குங்க. இந்தாண்ட ஏதோ லீக்கா எதுவும் இல்லைங்க. கிட்ட போவோம். எதுவும் இல்லைங்க. திறக்க முடியுமானத்தில் திறக்க முடியுதுங்க. ஒன்றும் இருட்டாக இருக்குங்க, சுத்தமாக கண்ணே தெரில. ஆக்சுவலாக இந்த டார்ச்சுன்னு ஒன்று இருக்குங்க, அதை வேணால் யூஸ் பண்ணி பார்ப்போம். எந்த வெப்பன்னு தெரியலையே. இது இல்லைங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட்டுங்க தெரியாமல். பாருங்க பணத்தெல்லாம் வந்து தொங்க விட்டு ஏதோ பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக இந்த டார்ச் வச்சு நம்மளால் அடிக்க முடியுதுங்க, ஆனால் பெருசாக டேமேஜ் எதுவும் உள்ளதுன்னு நினைக்கிறேன். மேலே ஏதோ லைட்டு தெரியுது. ஓகே ஏதோ வச்சுருக்காங்க. நார்மல் வெப்பனே நம்ம மாற்றிப்போங்க. சோல் இங்கே ஒரு டோர் இருக்குங்க, அது திறக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்தாண்ட அந்த பாக்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க. இந்தாண்ட திறக்க முடியலங்க. கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கானுங்க எல்லாரையும். ஸ்ட்ரெயிட்டாக அவனை வராங்க. மேலேருந்து குதிக்கிறாங்க 2 பேர். ஏங்க இவனுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கானுங்க. அந்த நாய் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதை விட இவனுங்க வந்து பயங்கரமாக இருக்கானுங்க. ஓடிடுவோம் நம்ம. ஹெல்த் வர சுத்தமாக இல்லைங்க. படிக்கட்டில் வச்சு முடிப்போங்க இவனை. நல்ல வேலை கொண்டாச்சுங்க அவனை. இவன் கண்ணு பாருங்க ரெட் கலரில் இருக்கு. இவன் ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்குங்க, அதான் அவன் கண்ணு அப்படி இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி இருக்க எனிமி வந்து டேமேஜ் அதிகமாக போடணும்னா என்னன்னு தெரிலங்க. கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். ஏங்க திடீர்னு இதுங்க எந்திரிச்சுது. ஏங்க இது எனிமிங்க. அட பாவீங்களா, உயிரோட தாங்க இருக்கானுங்க அந்த உள்ளார இருக்கானுங்களா. ஐயோ பார்த்து தாங்க இருக்கணும். ஏங்க ஆமாங்க. ஐயோ இது தெரியாமல் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இந்தாண்ட எதுவும் வழி இல்லைங்க, முட்டு சந்து தான்.
இங்கே எவனோ இருக்காங்க. ஆட ஏங்க இவங்க ஐயோ மேலே இருந்தங்க பாருங்கள், அது ஸ்பெல்லை போட்டுட்ருக்காங்க. ஹோமிங் மிசைல் அப்படியே நம்மளை தேடி வந்து அடிக்குதுங்க. ஓகேங்க, ஒரு வெளியே திருப்பி வந்துட்டாங்க. இங்கே இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்து ஆடணுங்க. பாருங்க சிவல்ஸ் இங்கே தான் இருக்கு, எடுத்தாச்சு. பாருங்க துரத்திட்டே வருது நம்மளை. ஒளிஞ்சிக்கிட்ட பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் இருக்கானுங்க போலங்க, ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஓடிடணும். ஏங்க இங்கே எவனா வீட்டுக்குள்ளேருந்து வராங்க, செவுத்தெல்லாம் உடச்சிட்டு வரான். அவனை வர விட்டு அடிப்பாங்க. இவன் வேறு மேலே இருந்துட்டு கரெக்டாக நம்மளை அடிச்சுட்டே இருக்காங்க. ஏதோ பில்டிங்கில் ஒளிஞ்சு தாங்க வர முடியாது. ஏதோ இவன் மேலே இவனும் அந்த மேலேருந்து வராங்க. ஏங்க இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படியே வேகமாக காலு கடியில் பூந்து அடிக்கிறாங்க. விப்பு சாட்டங்க. இதை யூஸ் பண்ணி அடித்தா ஸ்டாமினா ரெக்கவரி வந்து கம்மியாகனு போட்டிருக்குங்க. ஆனால் அது பெருசாக வந்து நல்லா இருக்குமான்னு தெரியலங்க. நம்ம ஆக்சுவலாக நிறையா வெப்பன் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரே வெப்பனில் ஆடிட்டு போகலாங்க. எவனோ சுற்றி எடுத்து வந்து அடிக்கிறான். ஏங்க அவன் மேலே கீழே வந்துட்டாங்க. ஐயோ வீட்டு மேலே ஏறி இங்கே என்ன பண்ணுறோம், வழி இல்லைங்க. ஐயோ கீழே வந்துட்டாங்க. ஏங்க அந்த பல்லிங்க, அந்த பல்லி அடிப்போம். ஓடு 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 ஓடு. இந்த பல்லிகிட்ட வந்து ஜெம் இருக்குங்க, ஏதாவது யூஸ் ஆகிற ஜெம் ஏதாவது வந்தால் பரவாயில்ல. ஷார்ப்பு ஜெம் புதுசாக ஏதாவது ஜெம்மு கிடச்சிருக்குங்க. ஏங்க இவன் வேற கீழே வந்துட்டாங்க, நம்ம கூட ஃபாலோ பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஏங்க பான்ஃபேர் இங்கே தாங்க இருக்குது, பான்ஃபேர் பக்கத்தில் இவன் வேறு இருக்காங்க. ஏங்க அந்த பார்த்து அடித்தா பரவாயில்ல, எத்துறானா திருப்பி ரொம்ப தூரம் திருப்பி வரணுங்க, கடுப்பாக இருக்குங்க இதாங்க. ஐயோ கடுப்புங்க இவன். ஐயோ சாடிச்சிடாதரா ஜஸ்ட்டுங்க. ஐயோ பிளட் லாஸுங்க. ஏங்க ஹெல்த்தே இல்லைங்க, ஒரு நினச்சிப்பீங்க. ஐயோ ஐயோ செத்துருங்க அவசரப்பட்டுங்க. ஐயோ ஒன்று எங்க பின்னாடி அவனை வராங்க. ஐயோ இந்த வாட்டி கரெக்டாக போடுறேங்க, நேராக ஓடிடலாங்க. ஏங்க கரெக்டாக கீழே இருந்தாலும் எப்படி வந்து அடிக்குதுங்க நம்மளை. டைட்டன் அண்ட் ஷார்டு யூஸ் ஆகுங்க, வெப்பன் அப்கிரேட் பண்ணி யூஸ் ஆகுங்க. ரொம்ப கடுப்பாத்துறாங்க அவன். பாருங்க ஸ்பெல் எதாவது போடுறான், கட்டி பிடிக்கிற ஸ்பெல்லுங்க. செத்தாங்க, ஒரு அடி தான் செத்துறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு எனிமையும் ஒவ்வொரு மாதிரி அடிக்கிறானுங்க. இந்த வெப்பன் என்னன்னு பார்ப்பாருங்க. ஸ்பைக்குடு மேசன் போட்டிருக்குங்க. வெப்பன் என்ன டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, அதேமாதிரி வெயிட்டு அதேமாதிரி ஸ்லோவாக இருக்குங்க. நார்மலாக இருக்க மாதிரி தாங்க, மீடியம் வெப்பனே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள் ஏதோ ஸ்பின் பேஷ் ஸ்கில்லுன்னு போட்டிருக்கான். நமக்கு இந்த லார்ஜ் வெப்பன்லாம் யூஸ் ஆகுதுங்க, நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு ரேஞ்ச் இருக்கு வெப்பன். மேலே எப்படி போகிறதுன்னு தெரிலங்க, மேலே ஏதோ ஒரு சோல் இருக்குது, இந்த பக்கம் ஏதோ வழி இருக்கான்னு தெரில. இருந்தாலும் ஏதோ வழி இருக்குது, இது மேலே போகலங்க, ஏதோ கீழே போகுதுங்க. இங்கே ஒரு டைட்டன் ஷார்டுங்க, வெப்பன் அப்கிரேட் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் வாட்டி ஃபயர்லிங்ஸ் ட்ரெயின் போகும்போது அப்கிரேட் பண்ணுவோங்க.
இந்த அண்ணன் தாங்க இந்த பான் ஃபேர் இருந்தது. இங்கே பாருங்கள் கீழே செத்து போய் கிடக்குறோம். அங்கே நம்ம சோல்ஸ் விழுந்து கிடக்குது. இந்த கிறிஸ்டல் சைடு ஒரு வாட்டி தான் வரும் போலங்க, சும்மா வந்துகிட்டே இருக்காது போல். பான் ஃபேரை வச்சு நம்ம லைட் பண்ணிடுவோம். எப்படியோ வந்துட்டாங்க. சோல்ஸ் ரிட்ரீவ் பண்ணிடுவாங்க. இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, இந்தாண்ட ஒரு வழி இருக்குங்க. நான் ஏதோ கேட்டு போட்டிருக்கானுங்க, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போய் பார்ப்போம். ஓப்பன் பண்ண முடியலங்க. கரெக்டாக நம்ம வர இடத்துல ஒரு கேட் வச்சுருக்கானுங்க, ஆனால் அதை ஓப்பன் பண்ண முடியல. அதனால் அப்படியே சுற்றி வந்து எங்கேயோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த பக்கம் எதாவது வெப்பன் இருக்கா இல்லை எதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க பெருசா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ வெளியில் போகிற ஏரியா தாங்க. பாருங்க மேலே வர்றதான் இவன் நடிப்போங்க. கையில் பாருங்க ரம்பங்க, மரம் இருக்க ரம்பத்தை வச்சுருக்காங்க. பின்னாடி பாருங்க ஏதோ ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்கான். ஐயோ என்னங்க அது கசாப்பு வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க. ஏங்க இந்த வில்லேஜே பாருங்க மனுஷ கறி சாப்பிடுவானுங்க போலங்க. எல்லாத்தையும் அடித்து கொன்று போட்டிருக்கானுங்க. ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக தாங்க. கிரேட் மஷட்டே என்ன பண்ண தெலுங்குங்க பார்ப்போம். இது யூஸ் பண்ண முடியலங்க. ஸ்ட்ரென்த் ரெக்யர்மெண்ட் பாருங்கள் 24 கேட்குது. நம்ம ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. ஸ்லாஷ் அட்டாக்கு யூஸ்டு பை ஒர்க்கர் டூல் இன் 100 செட்டில்மெண்ட்டுங்க. ஏங்க இவங்க இவ்வளோ நாள் வந்து நார்மல் மனுஷன் போல இருந்திருக்கானுங்க, ஆனால் எப்படியோ 100 மாதிரி இருக்கானுங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் பாருங்கள், நார்மல் வேலைக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் வெப்பனை யூஸ் பண்ணுறானுங்க. இருங்க ஃபயர்லிங் ஸ்டைன் போய்ட்டு வந்துடுவாங்க. சோல்ஸரை வந்து 5000 லெவலப் பண்ணிடுவாங்க. ரொம்ப வந்து அக்ரெசிவாக ஆடக்கூடாதுங்க, அப்பப்போ போய்ட்டு லெவலப் பண்ணிக்கணுங்க. ஆல்ரெடி எஸ்டஸ் ஷார்டு வேறு நம்ம எடுத்தோங்க, அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஃப்ளாஸ்காக மாற்றிடுவாங்க. வந்தாச்சு. Welcome home, Ashen One. Speak. Very well, then take. ஹெல்த்து தாங்க நமக்கு தேவை. நார்மல் வெப்பன் வந்து டேமேஜ் அதிகமாக தாங்க இருக்குது இப்போதைக்கு. தேவையில்லைங்க டேமேஜு, ஹெல்த்து தாங்க இப்போதைக்கு வேணும். இவங்கிட்ட போய்ட்டு இந்த எஸ்டஸ் ஷார்டை மாற்றிடுவாங்க. ரீஇன்ஃபோர்ஸ் எஸ்டஸ் ஷார்டு. ஓகேங்க ஏறிடுச்சு. அலாட்டில் போட்டாச்சு. ஓகே 6 தாங்க இருக்குது. வாங்க போவோம். ஏங்க இவன் இங்கே இருக்காங்க. ஓகேங்க அந்த லொரேட்டா போனை இவன்கிட்ட கொடுத்துர்லாங்க. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு. சரி இனிமேல் தேவையில்ல, இந்த ரிங்கு நீயே வச்சுக்கன்னு நம்மள்கிட்ட கொடுத்துறாங்க. ஓகேங்க கண்டினியூ பண்ணலாம். இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது. இந்த சைடில் இருக்க வழி வந்து டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்படி தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். இவன் வேறு ரம்பத்தை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. இஷ்டத்துக்கு அடிக்கிறான் பாருங்களேன். ஏங்க பேக் ஸ்டாப்பே பண்ண முடியலங்க. அந்த டோரை பின்னாடி செல்லனால பேக் ஸ்டாப் பண்ண முடியல. இங்கே பாருங்க கண்ணா அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க எங்கேயோ இருக்கான், ஆனால் பிளேடு வந்து நம்ம மேலே போடுதுங்க. ரொம்ப மோசமானவனா இருக்காங்க. ஏதோ ஈட்டி மாதிரி இருக்குங்க. எதுமோ சொருவி கிடக்குறானுங்க எல்லாரும், என்னன்னு தெரில. செத்து தாங்க கிடக்குறான். ஏங்க எவனும் மேலேருந்து எதோ தூக்கி போகிறாங்க. ஐயோ எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இங்கே பாருங்கள் வானத்துலேருந்து எதோ வருதுங்க. ஐயோ நம்ம மேலே விழுதுங்க. இந்த பக்கம் போக முடியாது போலையே. அப்புறம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையேங்க. வழியே இல்லைங்க, இதாங்க வழி. ஓடணுமா? அந்த பில்டிங் தாங்க நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது அங்கேருந்து வர மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள் போகவே முடியல. ஆனால் அவன் எல்லாரையும் அடிக்கிறாங்க பாருங்கள். எவன் வந்தாலும் அடிக்கிறான், நம்ம வந்தாலும் அடிக்கிறான், எனிமி வந்தாலும் அடிக்கிறான்.
இங்கே பாருங்க, அந்த ஆர்ச்சை தாண்டி இந்தாண்ட போனாலே அடிக்கிறாங்க. ஓடிடுவோம். ஃபேடிங் ஸ்கோல். ஒரு இடத்துல நின்னாலே அடிச்சிட்றாங்க. உருண்டுட்டே இருக்கணும் போலங்க. ரப்பிஷா எம்பர் எடுக்க விட்றா. செத்துறோம் போலயே. ஏங்க மரத்து பின்னாடி கூட ஒளிய முடியுங்க. ரீஇன்ஃபோர்ஸ்டு கிளப் கட்டை தாங்க. கட்டை ரீஇன்ஃபோர்ஸ்டு கட்டான்னு போட்டிருக்கான். இருங்க ஓடிடுவோங்க. இனிமே வர வந்துட்டானுங்க. கரெக்டாக கிட்ட வரும்போது ஓடிடணுங்க. இங்கே பாருங்க, அந்தாண்ட இருந்து அடிக்க மாட்டேங்கிறான். கரெக்டாக நம்ம இந்தாண்ட போன அடிக்கிறான். சோல் கிட்ட பட்டாலே அடி விழுதுங்க. ஐயோ செத்துடுங்க. ஐயோ டே ஏன் தேவையில்லாமல் செத்துடுங்க. ஓகேங்க, ஒரு வழியாக அந்த சோல்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. அந்தாண்ட ஒன்று இருக்குது, அது எடுக்க முடியுமான்னு தெரில. நம்மளை போகவே விட மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். போடுறா. ஐயோ வழியே விட மாட்டேங்கிறானுங்க. வழியை அடிச்சுக்கிறானுங்க. ஏங்க கண்ணு ரெட்டாக இருக்கவனுங்க. பேய் பிடிச்சவன். சாவடிச்சிடாதீங்கடா. பாருங்க, வெளில அவன் வந்தாலும் அடிதான். பாருங்க அடிச்சுட்டே இருக்கான். செவுத்தே உடச்சிருவான் போலங்க. வெளில வர போக முடியாதுங்க. இப்படி தான் போயாகணும். இங்கே பாருங்க, இந்தாலும் ஏதோ சோல் இருக்கு. ஜம்ப் பண்ண முடியுமா? இந்த வாட்டியாவது ஒழுங்காக ஜம்ப் பண்ணுங்க. தாண்டிட்டாங்க. கிரேட் சீத். ஏங்க அன்னியன் ஒன்றில் வச்சுருப்பானே அந்த மாதிரிங்க. சைத்து. கருட புராணம் படி தண்டிக்கப்படுவீர்கள் எல்லாரும். கிரேட் சைத். இங்கே பாருங்க, அடிஷ்னல் எஃபெக்டில் வந்து ஏதோ 13 போட்டிருக்குங்க. யூஸ் பண்ணி பார்ப்போம். பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் ஸ்லோ தாங்க. வழக்கம் போலங்க. நெக்ஸ்ட் வைப்பன் போட்டிருக்கான். அப்படியே ஒரு ஸ்லாஷ் அட்டாக்கு. சுற்றி அவன் வந்தாலும் செத்தானா. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதோ பூலாம் இருக்குங்க. உருள முடியலங்க. வெயிட் அதிகமாக இருக்குது போல். பார்க்கவே இல்லை நம்ம வேலை. டார்ச் எடுத்துரும். டார்ச் தேவைப்படலைங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஏதோ பூலாம் காட்டுது. ஏதோ தோட்டம் மாதிரி இருக்குங்க. இங்கே ஏதோ டோர் இருக்கு. டோரோடா வந்துட்டான். ஏங்க ஏதோ ஒரு வழிங்க. என்ன போட்டிருக்கு? கிரேட் கர்ஸ் ரெட் அண்ட் ட்ரீ அஹெட். ஏதோ மரத்துக்கு சாபம். அந்த மரம் ஏதோ இருக்குன்னு போட்டிருக்கான். ஆமாங்க, பாருங்க பாஸ் ரூமுங்க. பாருங்க பாஸ் உக்காந்துருக்கு. இந்த மரம் தாங்க பாஸு. இப்போதைக்கு போக தேவையில்லைங்க. நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இங்கே எதுவும் பக்கத்தில் பான்ஃபயரே இல்லைங்க. எதுவும் வழி இல்லைங்க. இந்த பக்கம் எதுவும் வழி இல்லைங்க. இந்தாண்டு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க. ஏதோ பான்ஃபயரிங் ஏதோ ஒழிச்சு வச்சுருப்பாங்களான்னு பார்க்குறேன். எதுவும் இல்லைங்க. ஏதோ ஆஷன் ஏதோ கிடச்சிருக்குங்க. இருறா போடுறா. இவன் வேற சாவடிக்கிறாங்க. எத்துறோன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லைங்க. ஏங்க இந்த பக்கம் வந்து அடிக்கக்கூடாதுங்க. அப்புறம் தான் அடிக்கிறாங்க.
ஓகேங்க, பாஸ் ரூம் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஏரியா இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக அந்த லொரேட்டா போன் எடுத்தோம்ல, அது பக்கத்தில் ஒரு பாலம் இருந்ததுங்க. அந்த பக்கம் நம்ம போகவே இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அது போவோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.